அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்இ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 34 இன்ச்சு சைஸ்க்குரிய ப்ளவுஸுக்கு என்னென்ன அளவுகள் எப்படி வேணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் அழுத்திட்டு அதுக்கு பக்கத்தில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் வந்து அழுத்திடுங்க. நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும், நீங்களும் தவறாமல் பார்த்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 34 சைஸ் ப்ளவுஸுக்குரிய எல்லா அளவுகளுமே நான் வந்து கொடுத்துருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 34 இன்ச்சு சைஸுக்குரிய அளவுகள் முழுசாக வந்து பார்க்க போகிறோம். பின்பக்க அளவுகள், முன்பக்க அளவுகள், கையோட அளவுகள், பட்டியோட அளவு, என்னென்ன அளவு வேணும், அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்ம பார்த்திங்கன்னா இப்போ 34 அப்படிங்கிறது மார்பு சுற்றளவு மட்டுமே வச்சு நம்ம ஷோல்டரு, நெக்கு, ஆர்ம்ஹோல் மற்ற எல்லா அளவுகளுமே நம்ம வந்து எப்படி கண்டுபிடிச்சு எந்த மாதிரி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் அளவுகள் மட்டும்தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் மற்ற எல்லா அளவுகளுக்குமே அளவுகள் பார்த்துட்டு அந்த அளவுகளை வச்சு நம்ம எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பின்பக்க அளவுகள் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பின்பக்க அளவுகள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இங்கே ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அளவுகள் எல்லாமே நமக்கு வந்து வேணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டு, அதாவது ப்ளவுஸோட ஹைட் வந்து எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ என்ன அளவு ப்ளவுஸோ, இப்போ நமக்கு 34 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு ப்ளவுஸோட சைஸு. இப்போ இந்த 34 அப்படிங்கிறத நம்ம 4ஆக வந்து டிவைட் பண்ணணும். அப்படி 4ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு 8.5, அதாவது 8.5 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அந்த 8.5 அப்படிங்கிறது கூட நம்ம ஒரு 4 இன்ச் ஆட் பண்ணணும்னா நமக்கு ப்ளவுஸோட உயரம் வந்து நமக்கு கிடச்சிரும். அப்போ 8.5 இன்ச்சு கூட நம்ம 4 இன்ச் ஆட் பண்ணும்போது நமக்கு 12.5 இன்ச்சு வந்து இருக்கும். இதுதான் வந்து ப்ளவுஸோட உயரம். அது கூட நம்ம கீழே மடிச்சு தைக்கிறதுக்காக 1.5 இன்ச்சும் மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சு சேர்த்து நமக்கு 14.5 இன்ச்சு உயரம் வந்து நமக்கு மொத்தம் வேணும். தையல் கூட சேர்த்து 14.5 இன்ச்சு வந்து வேணும். ரெடி அளவு அப்படிங்கிறது 12.5 இன்ச்சு. அடுத்து ஷோல்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ 34 இன்ச் சைஸ் ப்ளவுஸ் அப்படின்னா நம்ம அதை வந்து 6ஆக வந்து டிவைட் பண்ணணும். அதை 6ஆக டிவைட் பண்ணும்போது இப்போ 34 6ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு 5.66 அந்த மாதிரி சம்திங் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த 5.6 அப்படிங்கிறத நம்ம வந்து 5.5 அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த 5.5 அப்படிங்கிறத வந்து நமக்கு ஷோல்டரோட அளவாக வந்து இருக்கும். இந்த ஷோல்டர் 5.5 இருந்து நம்ம நெக்லைன் வந்து கொண்டுட்டு வரணும். அந்த நெக்லைனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 5.5 வந்து நம்ம 2ஆக டிவைட் பண்ணணும். அதாவது 5.5 இன்ச்சை வந்து நம்ம 2ஆக பிரித்தோம் அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு 2.25 இன்ச் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த 2.25 இன்ச்சை நம்ம அப்படியே வைக்கிறதுனாலும் வைக்கலாம், இல்லைன்னா அதிலிருந்து ஒரு 1/4 இன்ச்சு, அதாவது 0.25 இன்ச்சு, அதை தான் வந்து நம்ம 1/4 இன்ச்சுன்னு சொல்லுவோம். அந்த 1/4 இன்ச்சை மைனஸ் பண்ணி நம்ம 2.5 இன்ச் வந்து கழுத்தோட வெட்டுப்பாகமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். நெக்லைனுக்காக நம்ம 2.5 இன்ச் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ 5.5 இன்ச்சில் 2.5 இன்ச் வந்து கழுத்தோட விட்டு பாகமாக எடுத்துட்டோன்னு சொன்னோன்னா மீதி இருக்கிற 3 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு ஷோல்டரோட அளவாக வந்து இருக்கும். இந்த 3 இன்ச்சில் வந்து நமக்கு 1/2 இன்ச் வந்து கை ஜாயின் பண்ணுறதுக்காகவும் 1/4 இன்ச் வந்து கழுத்து க்ளோஸ் பண்ணுறதுக்காகவும் போயிடும். அப்போ நமக்கு ரெடி அளவு வந்து 2.25 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ அடுத்து ஆர்ம்ஹோல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம உயரம் கண்டுபிடிச்சிட்டோம், ஷோல்டர் கண்டுபிடிச்சிட்டோம், ஷோல்டர்லேருந்து நெக்லைனும் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஆர்ம்ஹோலோட உயரம் வந்து நம்ம பார்க்கணும். இந்த ஆர்ம்ஹோலோட உயரம் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ப்ளவுஸோட சைஸை 8ஆக வந்து டிவைட் பண்ணி அது கூட 1 இன்ச் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இப்போ 34 நம்ம 8ஆக டிவைட் பண்ணணும்னா நமக்கு 4.25 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும். அந்த 4.25 இன்ச்சை வந்து நம்ம அது கூட 1 இன்ச் வந்து நம்ம ஆட் பண்ணணும். 4.25 + 1 இன்ச் சேர்த்தோம்னா நமக்கு 5.25 இன்ச் அப்படிங்கிறது வரும். இந்த 5.25 இன்ச்சுங்கிறது நம்ம அப்படியே வைக்கலாம், இல்லைன்னா அது கூட ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து நம்ம 5.5ஆகவும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதுக்கு வந்து 5.5 இன்ச்சுங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஷோல்டரோட அளவும் வந்து 5.5 தான், ஆர்ம்ஹோலோட உயரமும் நமக்கு வந்து 5.5 தான். இது வந்து இப்போ 32 சைஸுக்கும் 34 சைஸுக்குமே நமக்கு இதே அளவு வந்து நமக்கு கரெக்டாக வந்து இருக்கும். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆர்ம்ஹோலோட சுற்றளவு, ஆர்ம்ஹோலோட ரவுண்டு, இது வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ப்ளவுஸோட அளவை 4ஆக டிவைட் பண்ணி அதிலேருந்து 1 இன்ச் வந்து மைனஸ் பண்ணோன்னா
நமக்கு ஆம்ஹோலோட சுற்றளவு வந்து கிடச்சிரும். இப்போ 34 வந்து 4 டிவைட் பண்ணும்போது நமக்கு 8.5 இன்ச்சுங்கிறது வரும். அதிலிருந்து 1 இன்ச்சு வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா 7.5 இன்ச்சு வந்து நமக்கு ஆம்ஹோலோட சுற்றளவாக கிடைக்கும். இது வந்து பேக்கோட ஆம்ஹோல் சுற்றளவு மட்டும்தான். பேக்கு ஃப்ரண்ட்டு 2 சேர்க்கும்போது நமக்கு 15 இன்ச்சு வந்து ஆம்ஹோலோட சுற்றளவாக நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்து செஸ்ட் ரவுண்டு, அதாவது மார்பு சுற்றளவு. இந்த மார்பு சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 34 இன்ச்சை வந்து 4 டிவைட் பண்ணோன்னா நமக்கு 8.5 இன்ச்சுங்கிறது வந்து கிடைக்கும். இந்த 8.5 இன்ச்சு 8.5 அப்படிங்கிறது கூட நம்ம தையலுக்காக 1.5 இன்ச்சு வந்து நம்ம சேர்த்து 10 இன்ச்சாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் மார்பு சுற்றளவு வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்ம 2 கைக்கும் கீழே அக்குள் பகுதிக்கு கீழே ஒரு 1 இன்ச்சு கீழே தள்ளி நீங்கள் வந்து அளவு வந்து எடுங்க. அப்படி அளவு எடுக்கும்போது ரொம்ப டைட்டாக இல்லாமல் நார்மலாக நீங்கள் எடுத்திங்கன்னா போதும். ரொம்ப டைட்டாக இறுக்கமாக எடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. 2 கைக்கு கீழே அக்குள் பகுதிக்கு கீழே 1 இன்ச்சு தள்ளி நீங்கள் வந்து சுற்றளவை எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது கொஞ்சம் லூஸ் விட்டு எடுங்க. அதாவது ரொம்ப டைட்டாக எடுக்காமல் நார்மலாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே அளவு வந்து சரியாக வந்து இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி அளவு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எக்ஸ்ட்ரா எந்த அலவன்ஸும் சேர்க்க தேவையில்லை. இல்லை நீங்கள் டைட்டாக எடுக்கிறீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து அந்த மாதிரி எடுக்கும்போது நான் வந்து எந்த அலவன்ஸும் சேர்க்க மாட்டேன். அதனால் நான் வந்து 8.5 இன்ச் அப்படிங்கிறத அப்படியே வச்சுக்கிறேன். தையலுக்காக 1.5 இன்ச்சு மட்டும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மார்பு சுற்றளவு கூட 8.5 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு சேர்த்து 10 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு மார்பு சுற்றளவாக வரும் தையலுக்கும் சேர்த்து. அடுத்து நெக்கோட ஹைட்டு, பேக் நெக்கோட உயரம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மொத்த உயரத்தில் இருந்து, அதாவது ரெடி அளவு நமக்கு ப்ளவுஸோட உயரம் 12.5 இன்ச் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த 12.5 இன்ச்சு கூட நம்ம வந்து 5 இன்ச்சை வந்து மைனஸ் பண்ணிடணும். அப்போது 5 இன்ச்சை மைனஸ் பண்ணும்போது நமக்கு 7.5 இன்ச் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த 7.5 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு பேக் நெக்கோட, அதாவது பின்பக்க கழுத்தோட உயரமாக கரெக்டாக வந்து நமக்கு இருக்கும். அடுத்து வந்து வேஸ்ட் ரவுண்டு. இந்த வேஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இடுப்பு சுற்றளவு. இடுப்பு சுற்றளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மார்பு சுற்றளவுலேருந்து 4லேருந்து 6 இன்ச் வரைக்கும் நம்ம மைனஸ் பண்ணலாம். இப்போ பொதுவாக நம்ம 4 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். அப்படி மைனஸ் பண்ணும்போது நமக்கு 30 இன்ச் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். இந்த 30 இன்ச்சை வந்து நம்ம 4 டிவைட் பண்ணோன்னா நமக்கு 7.5 இன்ச் வந்து கிடைக்கும். இந்த 7.5 இன்ச்சு கூட பேக்கில் வந்து நம்ம டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அதுக்காக ஒரு 2 இன்ச்சு, மொத்தமாக 2 இன்ச்சு, டாட்காக 1/2 இன்ச்சும் தையலுக்காக 1.5 இன்ச்சு சேர்த்து மொத்தம் 2 இன்ச்சு வந்து நம்ம சேர்க்கணும். அப்போ 7.5 இன்ச்சு கூட 2 இன்ச்சு சேர்த்து நம்ம 9.5 இன்ச்சாக வந்து நம்ம இடுப்போட சுற்றளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணலாம். இது எல்லாமே வந்து பேக்குக்குரிய அளவுகள். 34 இன்ச் சைஸ் ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கான தோராயமான அளவுகள் இப்போ நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இந்த அளவுப்படி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இதில் வந்து நமக்கு ஆல்ட்ரு வரும் அப்படின்னு சொன்னால் எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா, இந்த இடுப்போட சுற்றளவு இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல வந்து வரும். இந்த இடத்துல இப்போ நம்ம 4 வந்து நம்ம மைனஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இது வந்து ஒரு சிலருக்கு நம்ம இன்னும் 1 இன்ச்சு கூடவோ குறையவோ நமக்கு வந்து வரலாம். இப்போ 30 இன்ச்சுங்கிறது 29 இன்ச்சாகவும் வரலாம், 30 இன்ச்சுங்கிறது 31, 32ஆகவும் வரலாம். அது வந்து ஆளை பொறுத்து, அது வந்து நம்ம லாஸ்ட்டில் அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கையோட அளவுகள். கையோட அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்லீவோட லென்த்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக இப்போ 34 இன்ச் அப்படிங்கிறப்ப நமக்கு 5.5 இன்ச்சு ஹைட்டுங்கிறது சரியாக வந்து இருக்கும். அதே மாதிரி ஸ்லீவோட ரவுண்டு, அதாவது சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா 5.5 இன்ச். இந்த 5.5 இன்ச்சுங்கிறது ஒரு பக்கம். ஒரு கையோட மொத்த சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 11 இன்ச்சு அந்த மாதிரி வரும். 10 இன்ச்சிலேருந்து நமக்கு ஒல்லியாக இருந்தாங்கன்னா 10 இன்ச் இருக்கலாம். நார்மலான அளவு அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு 11 இன்ச் இருக்கும். இல்லை நல்லா ஃபேட்டாக இருப்பாங்க, நல்லா குண்டாக இருப்பாங்கன்னா இன்னும் 1 இன்ச் வந்து சேர்த்துருக்கலாம். நம்ம நார்மலாக 5.5 இன்ச் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்லீவோட ஆர்ம் ஹோல் வரைகிறதுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா, மேலே இருந்து ஒரு அளவு மார்க் பண்ணுவோம், சைட்லேருந்து ஒரு அளவு வந்து மார்க் பண்ணுவோம். இப்போ அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து குறிக்கக்கூடிய அளவு 3 இன்ச்சும் சைடில் இருந்து குறிக்கக்கூடிய அளவுகள் வந்து 6.5 இன்ச்சும் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஸ்லீவோட ஆர்ம் ஹோல் ரவுண்டு, இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே பெண்ட் பண்ணி வரைவோம் இல்லைங்களா, அந்த சுற்றளவு வந்து நமக்கு பேக்கோட ஆர்ம் ஹோல் ரவுண்டு எவ்வளோ வருதோ அதே அளவு தான் நமக்கு கையிலையும் வந்து வரணும். அப்போ தான் நமக்கு பாடி பீஸ் கூட கை கூட ஜாயின் பண்ணும்போது நமக்கு அந்த ஆர்ம் ஹோல் ஜாயிண்ட் வந்து கரெக்டாக நமக்கு மேட்ச் ஆகும். அப்போது இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டுங்கிறது நமக்கு பேக்குக்கு என்ன அளவு வந்ததோ அதே அளவு தான் நமக்கு கைக்கும் வந்து வரணும். அதனால் அதே அளவு 7.5 இன்ச் அப்படிங்கிறது நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போது ஸ்லீவோட லென்த் வந்து 5.5 இன்ச்சு, ஸ்லீவோட சுற்றளவு வந்து நார்மலாக தோராயமான அளவு 5.5 இன்ச்சு. இதிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கூட குறைய நமக்கு வந்து வரலாம். அடுத்து ஆர்ம் ஹோல் வந்து மேலேருந்து 3 இன்ச்சும் சைட்லேருந்து 6.5 இன்ச்சும்,
அதே மாதிரி சுற்றளவு வந்து 7.5 இன்ச்சு. ஆம்ஹோலோட சுற்றளவு 7.5 இன்ச்சு. அடுத்து முன்பக்க அளவுகள். இப்போ முன்பக்க அளவுகள் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு நெக்கோட அளவு வந்து வேணும். இப்போ நம்ம மார்க் பண்ணும்போது பேக் பீஸை அப்படியே எடுத்து போட்டு நம்ம மார்க் வந்து பண்ணிடுவோம். அப்படி மார்க் பண்ணி எடுத்து முடித்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு நெக்கில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போது நெக்கோட அளவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேக் நெக் என்ன அளவு வச்சோமோ அதிலிருந்து 2 இன்ச் வந்து நம்ம மைனஸ் பண்ணணும்னா நமக்கு ஃப்ரண்ட்டோட நெக்கோட அளவு வந்து நமக்கு கிடச்சிரும். அப்போ பேக் நெக் வந்து நம்ம 7.5 இன்ச் வச்சுருந்தோம். அதுலேருந்து நம்ம 2 இன்ச்சு மைனஸ் பண்ணும்போது நமக்கு 5.5 இன்ச்சு வந்து கிடைக்கும். இந்த 5.5 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு முன்கழுத்து உயரமாக வரும், சரியாக வந்து இருக்கும். அதே மாதிரி முழு லென்த்து, அதாவது ஃபுல் லென்த்து. ஃப்ரண்ட்டு ஃபுல் லென்த் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேக்குக்கு வந்து நம்ம 12.5 இன்ச் வந்து எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அதே 12.5 இன்ச் அப்படிங்கிறத நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் வந்து எடுக்கலாம். இதே இது நம்ம வந்து பேக்கை போட்டு நம்ம மார்க் பண்ணும்போது நம்ம பேக்கில் வந்து என்ன பண்ணுவோம்னா 12.5 இன்ச்சு கூட நம்ம 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு சேர்த்து நம்ம வந்து கட் பண்ணியிருப்போம். இப்போ அதே 1/2 இன்ச்சு நம்ம ஃப்ரண்ட்டுக்கு சேர்த்தா கிராஸ் கட்டிங்க்கு வந்து சரியாக இருக்கும். ஸ்ட்ரெயிட் கட்டிங்காக இருந்தால் இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம சேர்க்கலாம், சேர்க்காமலும் இருக்கலாம். 12.5 இன்ச்சுங்கிறது சரியாக இருக்கும். அது ஆளை பொறுத்து 1/2 இன்ச்சு சேர்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 12.5 இன்ச் அப்படிங்கிறது கூட நம்ம ஏற்கனவே பேக்கில் 1/2 இன்ச்சு ஷோல்டர் சேர்த்துருவோம். அப்போ நமக்கு ஃப்ரண்ட்டுக்கும் அதே 13 இன்ச் அப்படிங்கிறது சரியாக வந்து இருக்கும். அடுத்து ஹைட்டு, ஃப்ரண்ட் ஹைட், அதாவது நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு, அது கூட 1 இன்ச்சு சேர்த்து நம்ம 5 இன்ச்சாக வந்து எடுக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு சைடோட ஹைட்டு, சைடு ஹைட் அப்படிங்கிறப்ப அந்த மார்பு சுற்றளவு மார்க் பண்ணதுலேருந்து கீழே வந்து மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுதான் வந்து சைடோட ஹைட்டுன்னு சொல்லியிருக்கேன். அது வந்து 4.5 + 1 அது சேர்க்கும்போது நமக்கு 5.5 இன்ச்சு வந்து வரும். இதே இது நீங்கள் 3 டாட் அப்படிங்கிறப்ப இந்த 4.5 + 1ங்கிறது சரியாக வந்து இருக்கும். இதே இது நீங்கள் 4 டாட் பிடிக்கிற மாதிரி இருந்தால் 5 + 1 6 இன்ச்சாக வந்து நம்ம எடுக்கலாம். அதே மாதிரி டாட்டோட அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போ 34 இன்ச் அப்படிங்கும்போது நம்ம 3 இன்ச்சு வந்து எடுக்கலாம். 3 இன்ச் அப்படிங்கிறது 1.5 இன்ச்சு சேர்த்து நமக்கு மொத்த அளவு வந்து நமக்கு 3 இன்ச் அப்படிங்கிறது சரியாக இருக்கும். அந்த டாட்டோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு 3 இன்ச்சு உயரத்துக்கு பிடிச்சோன்னா சரியாக வந்து நமக்கு இருக்கும். இதுதான் வந்து முன்பக்க அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா நெக்கோட ஹைட் வந்து பேக் நெக்கிலேருந்து 2 இன்ச்சு மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 7.5 - 2 5.5 இன்ச் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி முழு லென்த் வந்து பார்த்திங்கன்னா 12.5 இன்ச்சுங்கிறத நம்ம அப்படியேவும் வைக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம 1/2 இன்ச்சு கூட குறைய வச்சுக்கலாம், கூட்டி வைக்கலாம், குறைக்க வந்து கூடாது. ஸ்ட்ரெயிட் கட்டிங்காக இருந்தால் 1 இன்ச்சு சேருங்க, கிராஸ் கட்டிங்காக இருந்தால் 1/2 இன்ச்சு மட்டும் சேருங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட்டோட சைடு ஹைட் வந்து 4.5 + 1, ஃப்ரண்ட் ஹைட் வந்து 4 + 1, டாட்டோட அளவு வந்து 3 இன்ச்சு, டாட்டோட உயரமும் வந்து 3 இன்ச்சு. அடுத்து வந்து பட்டியோட அளவுகள் பார்க்கலாம். இப்போ இந்த பட்டியோட அளவுகளில் வந்து பட்டியோட வித்து, அதாவது பட்டியோட அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இடுப்பு சுற்றளவு என்ன அளவு இருக்குமோ அதிலிருந்து 2 இன்ச் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ நார்மலாக 34லேருந்து 4 இன்ச் மைனஸ் பண்ணி 30 இன்ச் அப்படிங்கிறது நம்ம இடுப்பு சுற்றளவாக எடுத்திருந்தோம். அதை வந்து 4ஆக டிவைட் பண்ணும்போது நமக்கு 7.5 இன்ச் அப்படிங்கிறது வரும். அந்த 7.5 இன்ச்சு கூட நம்ம 2 இன்ச் வந்து ஆட் பண்ணி நம்ம 9.5 இன்ச்சு வந்து நமக்கு பட்டியோட அகலமாக நம்ம வந்து எடுக்கலாம். அதே மாதிரி பட்டியோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் 3 + 1 4 இன்ச்சும், சைடில் வந்து 2.5 + 1 3.5 இன்ச்சும், சென்டரில் வந்து 2.5 + 1 3.5 இன்ச்சும் நம்ம வந்து பட்டியோட அளவுகளாக வந்து நம்ம எடுக்கலாம். இது வந்து இப்போ நம்ம கொடுத்துருக்கிற அளவுகள் எல்லாமே வந்து தோராயமான அளவுகள் தான். இதில் வந்து பெருசாக நம்ம எந்த அளவுகளும் மாற்ற தேவையில்லை. இதில் இப்போ 4 டாட் பிடிக்கிறோம் அப்படின்னாலும் ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம சேர்த்து எடுக்க வேண்டியது இருக்கும். ஒன்று அந்த ஃப்ரண்ட்டோட சைடு பார்ட்டில் 1/2 இன்ச்சு சேர்க்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா இந்த பட்டியோட சைடில் 1/2 இன்ச்சு வந்து நம்ம சேர்க்கலாம். அதே மாதிரி இப்போ ஆம்ஹோலில் வந்து 5.5 இன்ச்சு எடுத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல நம்ம 5 இன்ச்சு எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம அந்த ஃப்ரண்ட்டோட சைடு ஹைட்டில் வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு வந்து சேர்க்கணும். அங்கே குறைக்கிறோன்னா இங்கே வந்து சேர்க்கணும். பெரும்பாலும் அது மாதிரி பேக் ஹைட் வந்து இப்போ 12.5 இன்ச்சு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு சேர்க்குறோம் அப்படின்னம்னா நம்ம பட்டியோட ஹைட்டில் சைடு பட்டியோட ஹைட்டு மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தா போதும். இதெல்லாம் வந்து நம்ம எந்தெந்த அளவுகள் அட்ஜஸ்ட் பண்ணணுங்கிறத நம்ம ப்ளவுஸ் கட்டிங்கில் வந்து பார்க்கலாம். இது வந்து இப்போ நம்ம தோராயமான அளவுகள் தான் நம்ம இப்போ வந்து சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பார்க்குறதோடு இல்லாமல் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இது வந்து குறித்து கூட வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து ப்ளவுஸ் கட்டிங் போடும்போது உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள்.
இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க. அதுக்கு பக்கத்தில் ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் வந்து அழுத்திட்டிங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். நீங்களும் தவறாமல் பார்த்து யூஸ் பண்ணிக்க முடியும். நன்றி, வணக்கம்.